அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிக்னேச்சர் அம்மா சமையல்ல இன்னைக்கு சிம்பிளான ஒரு முட்டை கறியும், ஓபிஸ் பருப்புலாம் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. இன்னைக்கு நான் முட்டை கறி வைக்க போறேன். முட்டை பொரிச்சு போட்டு முட்டை கறி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சட்டி காஞ்சோன்னே கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே இது வந்து கடுகு தாளிப்பு. சம்பல் பண்ணது வெந்தயம், ஜீரகம், கடுகு எல்லாம் கலந்தது. இது போட்டுக்கலாம் கொஞ்சம். கடுகு பொரிஞ்சோன்னே இந்த பூண்டு ஒரு 4-5 பூண்டு நான் தட்டி போட்டுக்கிறேன் கொஞ்சம். இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம். இந்த கறிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இப்படி கொஞ்சம் வெட்டி போட்டுக்கலாம். இது நெத்தல் பொடி கொஞ்சம் கழுவிட்டு நான் இந்த மாதிரி அப்படியே போடுறேன். இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருவோம். கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கணும். வதங்கிடுச்சு, கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, கல் உப்புன்றதுனால நான் முதல்ல போட்டுருந்தேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு போட போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம். கிழங்கு வேகணும், அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு வேக வச்சிருவோம். கொஞ்சம் கிழங்கு நல்லா வேகட்டும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிருவோம். கிழங்கு வெந்துக்கிட்டோம். இப்போ பார்க்கலாம் கிழங்கு வெந்துருச்சான்னு. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி, மிளகா நான் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய தக்காளியாக வெட்டி போட்டிருக்கேன். கருவேப்பிலை நம்ம அதை போட மறந்துட்டேன், அதனால இப்போ போடுறேன். எல்லாம் சேர்த்து ஒன்றா வேக வச்சிருவோம். இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டுருவோம். இப்போ திறந்து பார்க்கலாம். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு கரண்டி போடுறேன். மீன் கறித்தூள் 1, 2, 3, 4, 5, 6. நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட புளி கரைச்சி ஊற்ற போகிறோம். இந்த இவ்வளோ புளியை கரைச்சி அதில் ஊற்றிடுவோம். அது கூட புளி வந்து ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக போதும் புளி தண்ணி. எவ்வளோ கறி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த முட்டையை பொரிச்சு போட போகிறோம், அதனால வந்து கறி கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் கூடியாக தான் வைக்கணும். இல்லாட்டி எல்லாம் அந்த முட்டை வந்து பிறகு நம்ம பொரிச்சு போட்டதுக்கப்புறம் எல்லாமே அது முட்டை இழுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக அந்த கோத்தாப்பால் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நீங்கள் அந்த தண்ணி பால் வேணுமாலும் ஊற்றிக்கலாம். இந்த டின்னில் உள்ள தண்ணி பால், தேங்காய் பால் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் கோத்தாப்பால் தான் பாய்க்கிறேன், அதனால நான் கோத்தாப்பாலே ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த மசாலா தூள் போட்டு தண்ணி ஊற்றிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம், மூடி போட்டு வேக விட்டுருவோம். மூடி போட்டுருவோம், கொதிக்கிட்டோம் கொஞ்ச நேரம். அப்புறம் நம்ம முட்டை பொரிக்கலாம். நான் ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் உப்பு, இதுக்கு தூள் உப்பு தான் போடணும். கொஞ்சமாக மெழுகுத்தூள் போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம்னா 1, சின்னதாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம். இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் கூடியா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் நல்லா கடிச்சு விட்டுருவோம். ஓகே, உப்பு கரைஞ்சிருச்சு. இப்போ பொரிச்சிடலாம். முட்டை பொரிக்க சட்டி வச்சுட்டேன். சட்டி காஞ்சோன்னே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, முட்டையை ஊற்றிக்குவோம். நான் 2 பேட்சா பொரிக்க போகிறேன். கொஞ்சம் மொத்தமாக இருக்கட்டும், ரொம்ப மெலிசா இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக பொரிக்கணும். ஒரு பக்கம் வெந்துட்டோன்னே அப்படியே நல்லா திருப்பி போட்டுடலாம். முட்டை 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்படி கொஞ்சம் வெட்டி விட்டுருவோம். ஏன்னா இப்படியே கறியில் போட முடியாது. இப்படி கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிடுங்க. வெட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும் முட்டையை. பாக்கி இருக்கிற முட்டையும் இதே மாதிரி பொரிச்சிருங்க. இப்போ பார்க்கலாம். கறி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்ச முட்டையை உள்ள போட்டுடலாம். இப்போ பொரிச்சு வச்ச முட்டை எல்லாத்தையும் அப்படியே உள்ள போட்டுருவோம். இதுதான் போட்டு ஒரு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போதும். அது ஏற்கனவே கறி கொதிச்சிருச்சு. முட்டை பொரிஞ்ச முட்டை. கொஞ்ச நேரத்தில் அப்படியே அடுப்பை அரைச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்குங்க உங்களுக்கு உப்புலாம் சரியா இருக்கான்னு. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்குங்க. நம்ம முட்டையில் வேற உப்பு போட்டிருக்கோம். பார்த்து போட்டுக்குங்க. உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. இதுதான் நம்மளோட முட்டைக்கறி. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப சிம்பிளான ஒரு முட்டைக்கறி. இந்த மாதிரி கறி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முட்டை கறி வச்சுட்டோம். சைவம் இல்லைன்னா எப்படிங்க? இப்போ நான் என் ஸ்டைலில் கோபிஸ் பரட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். சட்டி காஞ்சோன்னே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுவை போட்டு வெடிக்க விட்டுருவோம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ காஞ்ச மிளகா கொஞ்சம் போட்டுக்குவோம். மிளகா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், பழுத்த மிளகா, நெத்தல் பொடி கொஞ்சம் இடிச்சு வச்சிருக்கேன், பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் போட்டுருவோம். கிண்டி விட்டுருவோம். நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா அப்படி வதங்கினோன்னா நம்ம கோபிஸ் போட்டுக்கலாம். கோபிஸ் நான் இந்த மாதிரி வெட்டி நல்லா உப்புலாம் போட்டு கழுவிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வெட்டி போட்டுக்கோங்க. இப்போ கிண்டி விட்டுக்கோங்க. கோபிஸ் கொஞ்சம் குறைஞ்சதும் அப்புறமா உப்பு தருங்க. ஏன்னா இப்போ நிறையா இருக்கும்போது நம்ம உப்பு போட்டுட்டோம்னா அப்புறம் உப்பு கூடி ஆயிரும். அதனால கொஞ்சம் இப்படி கிண்டி விட்டுட்டு வதங்கி கொஞ்சம் இதாகிட்டோன்னே அந்த ஸ்டேஜில் உப்பு போடணும். உப்பு மஞ்சளும் போடுவோம். நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுருவோம். தூள் உப்பு தான் கொஞ்சமாக போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சுக்கு பிரசா கொஞ்சம் போட போகிறோம். இதுலேயும் உப்பு இருக்கும். அதனால உப்பை கொஞ்சம் பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறோம்.
இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. கோபிஸ் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, கொஞ்ச நேரம் வெந்துடும், கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். அடுப்பு கொஞ்சம் வேகமாக வச்சிங்கன்னா அந்த தண்ணிலாம் சீக்கிரமாக சுண்டிடும், அதனால சீக்கிரம் வேக விட்டுறணும். சின்னதாக வச்சிங்கன்னா அப்புறம் ரொம்ப அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் கோபிஸ்லேருந்து. கொஞ்சம் வேகமாக வச்சு நல்லா வேக வச்சிருங்க. இப்போ இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்குவோம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுன்னு அடுப்பு அடைச்சிடலாம். இன்னும் ஒரு சத்த நேரத்தில் வெந்துடும், அடுப்பு அடைச்சிடுவோம். ஓகே, நம்மளோட கோபி ஸ்பெஷல் வெந்துருச்சு. இப்போ அடுப்பை அடைச்சிட்டு கோபிஸ் அள்ளிடலாம். வெந்துருச்சு, குறைஞ்சிருச்சு, வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. அடுப்பை அடைச்சிட்டு கோபிஸ் அள்ளிடலாம். எப்படி இருக்கு நம்ம கோபி ஸ்பெஷல்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட கோபி ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு முட்டை கறியும் கோபிஸ் பொரியலும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் இதுக்கு மேலே போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.